ஷேய் பிரம்மா, எப்பா சூரியன் முனியப்பன் நாங்கள் கணக்கு போடுதோம்ப்பா. குட்டு மேலே அடித்த மாதிரி இருக்குங்க. எங்களுக்கு இனிமையாக இருக்குங்க. காலையில் பார்த்தோன்னே இனிமையாக இருக்குங்க. இனிமையாடா அதான் சொல்லுதான், சிரிச்சுக்கிட்டே சொல்லுதான். நான் கணக்கு போட்டு ஏற்றி வச்சுருக்கேன். செகண்டில் சிட்டி கிராமத்தை எப்படி அடைச்சி தூக்கணும், எப்படி விமானப்பட சிட்டி கிராமத்தை எப்படி சுற்றுதான், எப்படி சோழி முடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு அவனே சொல்லிட்டான். இது வழக்கறிஞர் புரிவான். அடுத்தாப்பில் நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணு பெண்ணும் புரித தன்மை கணக்கு வரும். ஆஹா அடைச்சாருன்னா அப்போ எல்லா வேலையும் அடிக்க போகிறாரு ஐயா, இந்த செம்மத்தில் தக்க தண்டனை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற கணக்கு அவங்க மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சரிப்பா, எப்பா 65 பிரான்ச்சு வச்சுருக்கான் அவன் நடத்துதா கவர்மெண்ட்டு. அரசு 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 புளுத்தி 3 தலைச்சக்கரத்தை வச்சு புளுத்திட்டான். ஒரே புளுத்தி பூமியை அழிச்சு வச்சுட்டான். ஏடே பூரா 2ஆம் நம்பருக்கு தான் ஓடுதப்பா. பஸ்ஸில் பார்த்தேன்னா ஆணு பெண்ணு 2ஆம் நம்பருக்கு ஓடுது. 2ஆம் நம்பருக்கு பூரா லாரிச்சு கட்டி விட்ருக்கான். வீட்டுகளில் தொழிற்சாலை மாதிரி பார்க்காங்க. இந்த பேப்பர் எல்லாவன்ட்டுமே நிறையுது. என்ன கணக்கு தெரியுமா? வட்டி கடை வாரக்கடை கொடுக்குறவன் நிறையுது, பேங்கில் வட்டி கடை வாரக்கடை கொடுக்குறவனுக்கு நிறையுது. அடுத்து வீட்டுகளில் 5 லட்சம் 2 லட்சம் வட்டி அதுவும் 5 லட்சம் 2 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்கான். பெண்ணு ஆணுமா கொடுக்கு, அது நிறையுது. அப்போ அவனை கொளுத்து தின்னு மப்பேரி பேதனை இருப்பான். பேப்பரை கொண்டு போவான். எங்கேயா சிட்டி கிராமத்தில் புரோக்கர் அந்த வீட்டில் ஐட்டங்கள் வந்திருக்கா, பெண்ணு கொண்டு வந்திருக்கானா, ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்திருக்கானா, தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கானா, எல்லா மாநிலத்திலும் இப்படி மாறி மாறி போகுது இந்த பேப்பருக்கு. பாய்ப்பே உங்களெல்லாம் சுட வேண்டிய இடத்துல சுட்டு வெதரில் அடிக்கணும்டா. வெதரில் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக மண்ணை சுரண்டி திம்மா. ஆணும் பெண்ணும் விவசாயத்தில் நிற்கும். இப்படியாடா தப்புக்கு தண்டனை வாங்காமல் பூரா போகுது. அதான் 65 புழுத்தான். இப்போ ஏப்பா பிரமா, டெல்லியில் பிரதமர் மோடி நான் 12,000 ரூபா கொடுக்கணும் தமிழ்நாட்டில் முழுவதும் பொம்பளைக்கு பெண்ணுகளுக்கு விரிச்சி விலைக்கு நிற்கா. அவன் போய் வந்து திணிக்கணுமுங்க தமிழ்நாட்டில். இங்கே தமிழ்நாட்டில் 2 கட்சிக்காரன் திணிக்க போகிறான். ஒருத்தன் திணிச்சிட்டான், ஆட்சி ஆளுதம்னு பேப்பரை பொம்பளைகளுக்கு திணிச்சிட்டான். இப்போ 2வது கணக்கில் திமுக காரன் திணிச்சிட்டான். திமுககாரன் நான் 10,000 ரூபா கொடுத்துருவேன், சீக்கிரமாக பொம்பளைய ஊரா பிளந்துரு, கரெக்டாக நில்லுங்க, நான் அந்த பேப்பரை திணிச்சு விட்ருவோமுங்க. அப்போ என்ன அர்த்தம்? பூமி அழிக்கிறதுக்கு படுக்க போடுதான். உழைச்சி திங்க தெரியல என்னடா முட்டா பேர, பூமியை அழிக்க வந்த கண்டார்கள் அவனுக்கு அறிவு இருக்குமாடா? இல்லை உங்களுக்குலாம் அறிவு இருக்குமா இல்லையாடா? அரசியல்வாதி உழைச்சி திங்க விவசாயம் கடவுள் கொடுத்துருக்காரு, உழைச்சி சாப்பிடுங்கிற வார்த்தை வரல. உனக்கு 10,000 ரூபா திணிச்சிருந்தேன், அவன் 5,000 ரூபா நான் திணிக்கமுங்க, திணிச்சிட்டான். 5,000 ரூபா திணிச்சிட்டான். இப்போ இவன் 10,000 ரூபா திணிக்க போகிறோமுங்க. அங்கே டெல்லியில் இருக்கிறவன் தமிழ்நாடு முழுவதும் அவன் அங்கே இருந்த குழல் ஊதி கொட்டு மேலே எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். பொம்பளைகளுக்கு 12,000 ரூபா கொடுத்துடணும், ரெடியாக இருங்க, நான் மோடி வாரேன் பிரதமர், உங்களுக்கு நான் திணிச்சு விட்டு போயிருந்தோமுங்க. அப்போ தமிழ்நாடை அழிக்கிற வெறியில் நிற்கான். கடவுள் பூமியில் இறங்கி இவ்வளோ கணக்கு போட்ட கணக்கு எடுக்க முடியாது. பேப்பராக கடவுளாங்கிற கணக்கு பார்க்கான். அடுத்து பேப்பராக நீதிமன்றமா அந்த ஒரு கணக்கு பார்க்கான். நீதிமன்றமோ பேப்பரா அந்த கணக்கு, இப்படி இந்த கணக்கில் ஓடுது. அப்போ கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம் கண்ணால் பார்த்துக்கோங்க, காதால் கேட்டுக்கோ, நம்ம கணக்கு விடுதோம். ஆனால் ஒரு செகண்டில் ஆண்டவன் பகவான் மானிட பேல கணக்கை முடிச்சிருவான். அவனுடைய கணக்கு எனக்கு தெரியும், கடவுளுடைய கணக்கு எனக்கு தெரியும். முக்கால் சத்தியம்.